இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மை அளிப்பார். இயேசுவில் அன்புமிகு இறை மக்களே, தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை இன்று மிக அற்புதமான எல்லோருக்கும் பரிச்சயமான வசனமாக மத்திய 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12 இயேசு தம் சீடரை நோக்கி 3 முக்கிய கருத்தை மையமாக சொல்கின்றார். முதலில் நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்டால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடினால் மட்டுமே கண்டடைய முடியும். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த 3 செயல்களுக்கும் மையமாக இருப்பது இறைவனை மையப்படுத்தி வாழ்வது. என் ஆண்டவரிடம் முழுமையான விசுவாசத்தோடு நான் கேட்கும் பொழுது அது நிச்சயம் கிடைக்கும். நான் தேடும் பொழுது நிச்சயம் கண்டடைவேன். நான் தட்டும் பொழுது நிச்சயம் அவர் தமது இதய கதவை திறந்து எனக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருள்வார். இவற்றை ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த உன்னதமான அருள் நிலை, அந்த இரக்கத்தின் நிலை, அந்த உன்னதமான ஆசீர்வாதமிக்க அவர் கொடுக்கின்ற அந்த அருள் நிலையை எப்படி ஒப்பிடுகின்றார் என்றால், உன்னுடைய பிள்ளை உணவை கேட்டால், அப்பத்தை கேட்டால் நீ கல்லை கொடுப்பாயா? சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கல்லை கொடுத்து, நீ பசியாக இருக்கிறாய், இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண்ணு என்ற ஒரு சோதனை கொடுக்கிறது. அதே போல உன்னுடைய பிள்ளை பசியால் உன்னிடம் உணவு கேட்கும் பொழுது, அப்பம் கேட்கும் பொழுது, தந்தையாகிய நீ கல்லை கொடுப்பாயா? மீனை கொடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது பாம்பை கொடுப்பாயாக? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறு அவர்கள் கேட்பதையெல்லாம் செய்கின்றீர்களே, அவர்கள் தேடுவதையெல்லாம் கண்டுபிடித்து தருகிறீர்களே, அவர்கள் தட்டுவதும் பொழுதெல்லாம் உங்களுடைய இதய கதவை திறந்து அன்பையும் பாசத்தையும் பொழிகிறீர்களே, ஆனால் தீயோர்களாகிய நீங்களே, தவறக்கூடியவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இத்தகைய நன்மையை செய்கிறீர்கள் என்றால், உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு எத்தகைய நன்மையை செய்யாமல் இருப்பார் என்ற ஒரு அருமையான ஒப்புமையை மத்திய 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆம், தீயோர்களாகிய நமக்கே நன்மை செய்கின்ற நல்ல மனசு இருக்கும் பொழுது, நன்மைக்கெல்லாம் ஊற்றாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்து மிகுதியான நன்மை அளிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த தவக்காலத்தை நமக்கு அருள்கின்றார். ஆண்டவரிடம் முழுமையாக கேட்போம், ஆண்டவரை முழுமையாக தேடுவோம், ஆண்டவரினுடைய இதய கதவை முழுமையாக தட்டுவோம். அந்த இரக்கத்தினுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற நன்மையை மிகுதியாக பெற்று வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.